என்னாச்சு, கோகுலத்தில் அந்த பிரதேசம் முழுகையும் யசோதையை அழறதுனால எல்லாரும் ஓடி வந்துட்டாளாம். நந்தன் முதலிய நந்தமுக கோபகுலேஷு, நந்தன் முதலிய கோபியர்கள் அத்தனையும், கோபாலர்கள் அத்தனை பேரும் அங்க வந்து அழ ஆரம்பிச்சுட்டா. குழந்தைய காணும். இந்த குழந்தைய வச்சுதான் எல்லாரும், அவ்வளவு அழகான குழந்தை, அழகா இப்பதான் விளையாடுது, இந்த குழந்தைய காணலையே அப்படின்னு எல்லோரும் அழ ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு என்ன எண்ணம்னா, நீர் யார் தெரியுமா, எல்லோருக்கும் முக்தி அளிக்கக்கூடியவர் நீர். அதான் அவர் சாதிக்கிறார், துவாம் முமுக்ஷு, தங்களை விரும்புகிறவாளுக்கு எல்லாருக்கும் நீங்க முக்திகரம், முக்தியை அளிக்கக்கூடியவராகிய நீங்கள். எல்லாரும் அழ ஆரம்பிச்ச உடனே அப்படியே ஆகாசத்திலிருந்து கீழே ஒரு பெரிய பாரம் கீழே விழற மாதிரி இருக்கு. அவளுக்கெல்லாம் அந்த பாரத்தை யார் எடுத்துன்னு போனா, யார் விழறான்னு ஒன்றும் தெரியல. ஆனால் ஒரு புழுதி படலம் லேசா இருக்கு. அந்த புழுதி படலத்துல ஒரு பெரிய உருவம் கீழே விழுமா போல இருக்கிறதாம். பாப்பா, அதை கீழே வீழ்ந்தான் அல்லவா, யாரு, அந்த அசுரன் கீழே விழுந்துட்டான் அல்லவா அப்படிங்கிறார் பட்டத்ரி. அடுத்த பாசுரத்துல எல்லாரும் ரோதாகுலாஸ்தத் அனு கோபகணா பகிஷ்ட பாஷாண பிருஷ்ட புவி தேகம் அதிஸ்தவிஷ்டம் பிரக்ஷைந்த ஹந்த நிபந்த முமுக்ஷ்ய வக்ஷஹ யக்ஷீணமேவ ச பவந்தமலம் ஹசந்தம். அதாவது தத் அனு, அதன் பிறகு என்னாச்சு, அழுது கொண்டுள்ள இடையர்கள் எல்லாரும் ஓடி வந்துட்டா. என்னாச்சு 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 என்னாச்சு, ஏதோ சப்தம் கேட்டதே, விழுந்த மாதிரி சப்தம் கேட்டதேன்னு எல்லாரும் ஓடி வந்து பார்த்தா, பக்கத்துல ஒரு பெரிய பாறை மேல ஒரு உருவம் விழுந்து கிடக்கிறது. ஆனால் அந்த உருவம் பூதனை அளவுக்கு பெருசா இல்லை. ஒன்று இவர் கண்களுக்கு அந்த அளவுக்கு, அதாவது கோபாலனுடைய கண்களுக்கு அந்த அளவு பெருசா தெரியல, அல்லது விழுந்த அசுரன் சாதாரணமாக விழுந்திருக்கிறான், பூதாகாரமாக விழவில்லை. ஆனால் என்னாச்சு, ஒரு பெரிய சாதாரண சரீரத்தை விட கொஞ்சம் மிக பெருந்த, சிறிது பெருத்த சரீரமாக அவன் அந்த பாறையின் மேல் விழுந்து கிடக்கிறான் அப்படிங்கிறார் அவர். நிபதந்தம், அந்த வீழ்கின்ற சப்தத்தை, அந்த சரீரம் விழுந்த எல்லாரும் சப்தத்தை கேட்டிருக்கா. கேட்ட உடனே திடீர்னு பக்கத்துல வந்து பார்க்கறா, அந்த சரீரத்தினுடைய மார்புல மேல இந்த குழந்தையானது விளையாடி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறார். அமுஷ்ய வக்ஷசி, அதனுடைய மார்புல, வக்ஷஸ்தலம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அந்த மார்புல இந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கா. ஆனா எப்படி இருக்கா அந்த குழந்தை, கொஞ்சம் கூட களைப்பே இல்லையாம். களைப்பும் கிடையாது, அக்ஷீணம் ஏவ, களைப்பும் கிடையாது, சிரிச்சுன்னு இருக்கான். யாரு சிரிக்கிறா யார் அழறான்னு யாருக்கு தெரியும் இல்லையா? ஒரு பக்கம் இந்த குழந்தைகள் எல்லாம் அழுதுன்னு இருக்கு, கோபியர்கள் எல்லாம் அழுதுன்னு இருக்கா. ஆனா பகவான் சிரிச்சுன்னு இருக்கான். இவாளை நினைச்சு சிரிக்கிறானா இல்ல அந்த அசுரன் நினைச்சு சிரிக்கிறானா அப்படிங்கிறது யாருக்கு தெரியும் கிருஷ்ணா? அப்படி சிரித்து கொண்டிருக்கிற தங்களை அல்லவோ கண்டார்கள். இவர் இங்கேருந்து பார்க்கிறாரு, சிரிச்சுன்னு இருக்கியே, பவந்தம் பிரைக்ஷந்த ஹந்த, ஆச்சரியம், எவ்வளவு ஆச்சரியம். நீயோ சிரிச்சுட்டு இருக்க, அவளோ அழுதுன்னு இருக்கா, அவனோ உயிரை விட்டுட்டு இருக்கான். உன்னை சாதாரணமா நினைச்சு எடுத்துன்னு போயிட்டாவே. ஆனா மேல போக போக அவனால பாரம் தாங்க முடியல. என்ன, உன்னை பெத்த தினமும் உன்னை வளர்த்து கொண்டிருக்கிற யசோதையாலேயே உன்னுடைய பாரத்தை தாங்க முடியலையே. அந்த அசுரனாக உன்னுடைய பாரத்தை தாங்கக்கூடியவன் உன்னையும் சேர்த்து அவன் விழுந்து விட்டானா, நீயோ அவன் மேலே விளையாடி கொண்டிருக்கிற என்னையே உன்னுடைய விளையாட்டு அப்படிங்கிறார் நாராயண பட்டத்திரி. இத திருநாவர்த்த சாந்தரயோ வாத்யா ரூபதரோஹரன் கிருஷ்ணம் நபாகதோ கந்தும் நாசக்ரோத்து பரிபாரபிருத்து அப்படின்னு சாதிக்கிறது ஸ்ரீ பாகவதம். அதாவது திருநாவர்த்த சாந்த மேல 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 எடுத்துக்கொண்டு போறானாம் அந்த அரசன். ஆனா கிருஷ்ணனுடைய பாரத்தை அந்த அசுரனால் தாங்க முடியவில்லை, மீண்டும் மேலே எடுத்துன்னு போக முடியல அவனால். அதனால அவன் என்ன சொல்றான், கீழே விழுந்து விடுகிறான் அப்படின்னு சாதிக்கிறது பாகவதம். இப்ப நம்ம பார்த்திருப்போம், பெரிய பருந்து, இப்பெல்லாம் ஏரோப்ளேன் எதை வச்சு கண்டுபிடிச்சான்னா
பருந்துகள் பறவைகள் பறக்கிறத வச்சு தான் ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சான்னு சொல்கிறார். அந்த பறவைகள் என்ன பண்ணும், பருந்து பார்த்துருப்பேன் நீங்கள் இந்த சேனலில் கூட பார்க்கலாம். அந்த பருந்து பெரிய பறந்து கீழே இறங்கி வரும். ஒரு சிறிய ஆட்டுக்குட்டியே தூக்கக்கூடிய வலிமை உள்ளது. பருந்து தன்னுடைய உடல் பலம் ஒன்றுமே கிடையாது, உடலில் வெயிட்டு கிடையாது. பருந்துக்கு உடல் வலிமை இருக்கு, ஆனால் வெயிட் கிடையாது உடல்ல. அதனுடைய பாரம் கிடையாது. ரொம்ப லகுவாக இருக்கக்கூடியது பருந்து. அந்த பறவைகளும் அந்த இறக்கைகளும் பாரம் கிடையாது, இறக்கைகளால் அழுத்தி ஏந்திருக்கும். ஆனால் இது எடுக்கக்கூடிய ஒரு மீனோ ஒரு ஆட்டுக்குட்டியோ ஒரு முயல் குட்டியோ பாரம் உள்ளதாக இருக்கக்கூடியது. அந்த பாரத்தையும் தூக்கி கொண்டு அல்லவோ பறவை பறந்து செல்கிறது. கருடனோ கழுகோ தான் பாரமில்லை, தன் உடலில் இருக்கும் இறக்கைகள் பாரமில்லை, ஆனாலும் கீழே தன்னுடைய எடுக்கக்கூடிய இறை எப்படியும் 5 கிலோலேருந்து 10 கிலோ வெயிட் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வெயிட்டை, அந்த பாரத்தை எடுத்து சுமந்து கொண்டு செல்கிறது அந்த பறவை. இது பெரிய ஆச்சரியம். அந்த மாதிரி சுமந்துண்டு போகச்சு இவன் அப்படித்தான் நினைச்சு சுமந்துட்டு போறான் பகவான். பறவையா வரல, ஆனால் இவன் ஒரு காற்றாக வருகிறான். கீழே காற்றாக திருணமாக வருகிறான். அந்த திருணமாக, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தூசி 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 தூசியா வரக்கூடியவன் எடுத்துக்கொண்டு போகிறான். மேலே போக போக இவனுடைய பாரம், அது மேலே போகச்சே பாரம் அதனால் தாங்க முடியும், ஆனால் இவனால் தாங்க முடியவில்லை. ஏன்னா எடுத்துக்கொண்டு இவன் சென்றது பகவானை அல்லவா, அதனால இவனால தாங்க முடியல சுவாமி அப்படிங்கிற நாராயண பட்டத்திரி. அடுத்தது கிராவ பிரபாத பரிபிஷ்ட கரிஷ்ட தேக. எப்படி இருந்தது அந்த தேகம் அப்படிங்கிறது? பிரஷ்டாசு துஷ்டதனு ஜோ பரிதுஷ்டஹாசம் ஆக்ஞானம் அம்புஜகரேண பவந்தமேத்ய கோபா ததுர் கிரிவராதிவ நீலரத்னம். அதாவது பாறையில் விழுந்த அந்த பெரிய சரீரமானது பிராணன் போயிடுத்து துஷ்டனாகி அசுரனாக இருந்தாலாம். ஆனால் அந்த அசுரன் மேல் விளையாடி கொண்டிருக்கிற தேவரீர் எப்படி இருக்கீர்னா, தாமரை கரங்களால் அழகா, தாமரை போன்ற பாதம், தாமரை போன்ற கரங்கள், அந்த கையால் தாமரை போன்ற கரங்களால் தேவரீர் அவனை சிறு குழந்தையினுடைய கரங்களால் அவனை அடித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கோபியர்களும் பார்த்து சந்தோஷப்படுறாளாம். உங்களை பார்த்து சிரிக்கிறாளா. ஒரு பக்கம் தாங்கள் அழுது உன்னை தேடிக்கொண்டிருந்தவர்களெல்லாம் இப்பொழுது உன்னை கண்டுபிடித்து விட்டார்கள். பகவானை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி சுவாமி. பகவான் நம்ம எவ்வளவுதான் அவனை தேடி 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 போனாலும் அவன் நினைச்சாதான் நாம் அவனை பார்க்க முடியும். ராமதாசர் எவ்வளோ இடத்துல அவனை தேடி அவனாகவே உருவி பாடிட்டு இருந்தார். ஆனால் யாருக்கோ காட்சி கொடுத்துட்டு போயிட்டே அப்படின்னு ராமனை நினைச்சு பாடுறார் ராமதாசன். நீ அரசனுக்கு காட்சி கொடுத்தி எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு கேட்கிறார் ராமதாசன். நாம் பார்த்துருக்கோம் அந்த கதையை. அதாவது அவன் நினைக்காத வரையில் அவனை நாம் பார்க்க முடியாது. அதற்கு நாம் எவ்வளோ, சில பேர் 2 வருஷம் தவம் செய்யலாம், 20 வருஷம் தவம் செய்யலாம், சில பேர் 200 வருஷம் தவம் செய்தாலும், எப்படி தவம் செய்தாலும் கொஞ்ச நாள் தான் தவம் செஞ்சா துருவன் அவர் உடனே வந்துட்டார் பகவான். ஆனால் பல அசுரர்கள், பல தேவர்கள், ஏன் விஸ்வாமித்திரரே வருஷக்கணக்கில் தவம் செஞ்சு வரம் வாங்கிறதுக்காக காத்துன்னு இருந்திருக்கார். இப்படி அவன் நினைக்கிறான் எப்படி இருக்கணும், எப்படி கொடுக்கணும், யாருக்கு அருள் பாலிக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் விசாரணமாக போகணும்னா நம்மளுடைய கர்மாக்களையும் சேர்த்தது எல்லாமே. நாம் என்ன பண்ணுறோம், இந்த உலகிற்கு நாம் என்ன பண்ணுறோம், ஒழுங்காக இருக்கிறோமா, நம்ம கர்மாக்கள் எப்படி இருக்கு, ஒரு ஜென்மத்தில் நாம் செய்த கர்மாக்கள் எப்படி இருக்கு, இந்த ஜென்மத்தில் இதுவரைக்கும் நாம் செய்த கர்மாக்கள் எப்படி இருக்கு, நாம் எப்படி மற்றவர்களை அணுகுகிறோம், நாம் எந்த அளவுக்கு நம்முடைய தினசரிகளை ஒழுங்காக செய்கிறோம், இதையெல்லாம் சேர்த்து தான் பகவான். நம்ம வேண்டதுனால மட்டும் பகவான் வரப்போறதில்லை. நம்முடைய தினசரிகளை மாதா பிதாவை ஒழுங்காக கவனிக்கிறோமா, பெரியோர்களை நமஸ்கரிக்கிறோமா, பெரியோர்களிடம் ஈடுபாடு செலுத்துகிறோமா, ஆச்சாரியனிடம் அனுசரணையாக இருக்கிறோமா, அவர் சொல்வதையெல்லாம் நாம் கேட்டுக்கொள்கிறோமா, நம்முடைய குழந்தைகளை ஒழுங்காக வளர்க்கிறோமா, இப்படி நம்மளுடைய கடமைகள் அனைத்தையும் நாம் வழுவாமல் செய்கிறோமா. இதை தான் நாம் பார்த்தோம்.
கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா அப்படிங்கிற ஒரு கதையில் நாம் 2-3 தானே அந்த கதையை கேட்டிருக்கோம். அவன் தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்கிறாள் அந்த தர்மபத்னி. அவள் அனுப்பும் அந்த வியாதனோ அவனும் தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்கிறான். அதனால் அவர்களுக்கு சித்தி என்பது சித்திக்கிறது. அப்படி தாமரை மலர் போல் அடித்துக்கொண்டு உறக்க சிரித்து கொண்டு இருந்த தங்களை கோபியர்களும் கோபர்களும் எப்படி எடுத்தா ஒரு நீல மணியை எடுக்கிறது போல எடுத்தாலாம். ஒரு சிந்த நீல ரத்தனம் இவ தாத்துகு அப்படிங்கிற ஒரு நீல மணியை, கருநீலமா இருக்கக்கூடியவன் தானே கிருஷ்ணன், ஒரு மணி மாதிரி இருந்தானாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மணி என்ன பண்ணணும்னா நாலா பக்கமும் ஜொலிக்கும், ஜொலிக்கக்கூடியது. அதுவும் அந்த கிரணங்கள், சூரியனுடைய கிரணங்கள் படைச்சே மணியானது எப்படி ஜொலிக்குமோ அந்த மாதிரி அந்த சூரியனையும் உண்டாக்கக்கூடிய மணியாக விளங்கக்கூடியவன் நீ அல்லவோ. அதனால உன்னை அப்படியே அந்த மணி மாதிரி, நீல மணி மாதிரி எல்லாரும் சேர்ந்து அந்த அசுரனிடமிருந்து உன்னை எடுத்துக்கொண்டார்கள் அல்லவா அப்படின்னு சாதிக்கிறார் நாராயண பட்டத்திரி. அடுத்தது என்ன பண்றாருன்னா, இவ எடுத்துன்னு போய் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம முதல்லே பார்த்தோம், அது பூத்தனை வதத்துக்கு அப்புறமும் சகடாசுர வதத்துக்கு அப்புறமும் கொஞ்ச நாள் என்ன ஆகும்னா எல்லாரும் உடனே கொஞ்சுவா, எல்லாரும் நான் கையில வாங்கிப்பா, எல்லாரும் வாங்கி முத்தமிடுவா, எல்லாரும் ஒன்று அணைச்சிப்பா, எல்லாரும் கொஞ்சுவா. இது சாதாரணமாக நிகழக்கூடியது. குழந்தைக்கு ஒன்று ஆயிடுத்து. இப்போ நான் போய் பார்க்குறோம், ஒரு பெரிய ஃபங்க்ஷனில் இருக்கும், அந்த ஃபங்க்ஷனில் கீழே விழுந்துருது ஒரு குழந்தைன்னா உடனே எல்லாரும் வருவா, எல்லாரும் அந்த குழந்தைய ஆசுவாசப்படுத்துவா, பெரியவனை ஆசுவாசப்படுத்துவா, குழந்தையை தொட்டு தொட்டு பார்ப்பா. ஒரு 15-20 நிமிஷங்கள் எல்லாரும் சுற்றியே இருப்பா. போங்க அந்த குழந்தைக்கு காத்து வரணும் அப்படின்னு சொன்னா கூட கேட்க மாட்டான். அந்த பிரீத்தி ஒரு சாதாரண குழந்தையிடமே இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தின்னா பகவானிடம் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. பகவானுடைய பிரீத்தி, அங்க இருக்கக்கூடியவருடைய பிரீத்தி பகவானிடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். ஏகைக மாஷு பரிகிருஹ்ய நிகாமநந்தன் நந்தாதி கோப பரிரப்த விஷும்பிதாங்கம் ஆதாது காம பரிசங்கித கோபநாரி ஹஸ்தாம்புஜ பிரபதிதம் பிரணுமோ பவந்தம். எல்லாரும் அப்படியே கையில வாங்கிக்கிறான். ஒவ்வொருவரை ஏகைக்கம் ஆஷு பரிகிரக, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கையில நான் எடுத்துக்கிறேன் குழந்தை கொடு, நான் எடுத்துக்கிறேன் குழந்தை கொடு. ஆகா என்னாச்சு குழந்தைக்கு, குழந்தை வேற சிரிச்சுன்னு இருக்கா, அதனால சிரிக்கிற குழந்தை இன்னும் வாங்கிக்கிறா, இல்ல சந்தோஷமா இருக்கா, எல்லோரும் சந்தோஷம் அடைகிறா. நந்தகோபன் முதலிய எல்லாரும் கோபர்களால் கோப எல்லாரும் கோப பரிவர்த்தனை அத்தனை பேரும், அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பகவானை முத்தமிடுறா, உன்னை கையில வாங்கிக்கிறா. அப்படியே உன்னுடைய ஒவ்வொரு அவயவங்களையும் தொட்டு 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 பார்க்கிறா, ஆச்சரியப்படுறா. எல்லாரும் என்கிட்ட கொடு, என்கிட்ட கொடு, எல்லாரும் என்கிட்ட கொடு, என்கிட்ட கொடுன்னு உன்னை வாங்கிக்கிறதுக்கு எத்தனைக்கிறா, முயற்சி பண்றா. ஆனா நீ என்ன பண்ற, தாமரை பூ போன்ற கைகள் தாவி அப்படியே தாவி 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 எல்லார் கையிலையும் போயிட்டு போயிட்டு வரையே. கிருஷ்ணா, அப்படிப்பட்ட நீயானவன் எல்லோரும் விரும்பும் வண்ணம் இருக்கின்றாயே, எப்படி நீ, இது என்ன ஆச்சரியம், எல்லோரும் உன்னை விரும்புறாளே, எல்லோரும் உன்னை எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் எடுத்துக்கணும்னு ஆச்சரியப்படுறாளே அப்படின்னு நாராயண பட்டத்திரி சாதிக்கிறார். அடுத்த பாசுரம் பூயோ அபி கிண்ணு கிருணும பிரணதார்த்திஹாரி கோவிந்த ஏவ பரிபாலயதாத் சுதம் இத்யாதி மாதரபித்ரு பிரமுகைஸ்ததானீம் சம்பிரார்த்திதஸ்வதனாய விபோத்வமேவ. அப்படிப்பட்ட உன்னை நாங்கள் துதிக்கிறோம். பவந்தம் பிரணமஹ, பிரணாம் பண்றோம், உன்னை நாங்கள் துதிக்கிறோம் அப்படின்றது என்ன, எப்படிப்பட்ட உன்னை, ஒவ்வொருவராக சீக்கிரமாக எடுத்துக்கிறாளாம். ஏகைகம் கிம் நூ கிருணுமஹ, நாம் என்ன செய்வோம், எல்லாரும் என்ன பண்றா, இந்த குழந்தை ஒரு பக்கம் சிரிக்கிறது, குழந்தை தன்னுடைய கையில வாங்கிக்கிறா. ஆனா உடனே என்ன பண்றா, நாம் என்ன பண்ணுவோம், ஒரு குழந்தையை கையில வாங்கிட்டோம்னா, ஒரு குழந்தை கீழே அடிபட்டுருத்து, கீழே விழுந்துடுத்து அப்படின்னா அந்த குழந்தைய நாம் முதல்ல பார்க்குறோம், கையில் எடுத்துட்டோடனே என்ன பண்ணுவோம், கிருஷ்ணா
பகவானே இந்த குழந்தையை சீக்கிரம் காப்பாற்று, ரொம்ப அடிபட்டுருத்தே, இந்த குழந்தையை காப்பாற்று, இந்த குழந்தைக்கு வலிக்கப்படாது அப்படின்னு நாம் என்ன ஒன்றும் பகவானை வேண்டுவோமா? அதே மாதிரி உன்னை எழுத்துக்கொண்ட ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறா? மகாவிஷ்ணு வேண்டா கிருஷ்ணா. என்ன பண்ணுறா? மகாவிஷ்ணு வேங்கின்னு இருக்கா. கோவிந்தஹாயவே, கோவிந்தனை எல்லோரும் நமஸ்கரிக்கிறா, எல்லோரும் வேண்டா கோவிந்தனை. இந்த குழந்தையை ஏதோ இந்த குழந்தைக்கு ஆயிடுத்து, இது ஒரு பெரிய அசுரன் விழுந்து கிடக்கிறான், இவனை இந்த அசுரன் விழுந்து இந்த குழந்தையை காப்பாத்து அப்படின்னு. என்ன ஆச்சரியம் பத்தியா கிருஷ்ணா. உன்னை காப்பாற்ற உன்னிடமே வேண்டும் அவர்கள், நீதான் அதுன்னு தெரியாம உங்ககிட்டயே வேண்டிட்டு இருக்கா கிருஷ்ணா. இதுதான் பெரிய விஷயம் இந்த உலகத்துல. உன்னை புரிஞ்சிக்கிறதே இல்லை கிருஷ்ணா யாருமே. ஏந்து நம்ம கோயிலுக்கு போறோம், நீ அந்த கோயில்ல இருக்கக்கூடியவன், உள்ளே இருக்கக்கூடியவன், வெளியே இருக்கக்கூடியவன், எங்களுக்கு அருள் பாலிக்கக்கூடியவன், உன்னை முழுசா யாருமே நம்புறதில்ல கிருஷ்ணா. அவர் எல்லோரும் யாரு? பிரபுவே மாதா மாதா மாதர பித்ரு, தாய் தந்தை முதலிய கோபியர்கள் எல்லாரும், கோபர்கள் எல்லாரும் உன்னையே வேண்டா, நீ நன்னா இருக்கணும் அப்படின்னுட்டு. பிரபுவே தங்களை காப்பதற்கு தாங்களையே மறுபடியும் பிரார்த்திக்கப்பட்டீர் அல்லவா அப்படின்னு சொல்றார். இது என்ன அதிசயம் கிருஷ்ணா. உன்னை காக்கிறதுக்காக அவ உன்கிட்டயே வேண்டா, உன்னை புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். எவ்வளவோ நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம், ஆனா கூடவே இருக்க நீ, உன்னை புரிஞ்சிக்க முடியல. இதுதான் பெரிய ஆச்சரியம். இந்த உலகத்துல நடக்கக்கூடிய அதிசயங்களில் ஒன்று இதுதான். கோவிலுக்கு போறோம், எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும்னு நிறைய வேண்டுறோம், பெருமாள் கிட்ட தாயார்கிட்ட வேண்டுறோம். ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன மனசுல கிளேசம் இருக்கு நமக்கு, இது நடந்துருமா நடக்காதா, முழுசா நம்புறதில்லை. அது நீதான், நீதான் எங்களை வழி நடத்துகிறாய், நீ செய்வது அனைத்தும் எங்களுக்கு நல்லதாகத்தான் அமையும். ஏதோ நான் செய்த கர்மா என்னை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அலக்கழிக்கிறது. அதர்வைஸ் நீ என் கூட தானே இருக்க. நான் தினம் தினம் உன்னுடைய யாழி வாகனத்துல பார்க்கிறேன், யான வாகனத்துல பார்க்கிறேன், சூரிய பிரபையில பார்க்கிறேன், சந்திர பிரபையில பார்க்கிறேன் கிருஷ்ணா. விதம் விதமா உன்னை நான் பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு நீ அனுகிரகம் பண்ணிட்டே இருக்க. இருந்தாலும் ஒரு நாள் இன்றி ஒரு நாள் உன்னை நான் பார்ப்பதையும் என்னால் தவிர்க்க முடியவில்லை கிருஷ்ணா. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நீ பார்க்கிற போதும் எனக்கு ஏதோ ஆனந்தமா இருக்கு. உன்னை ஒவ்வொன்று பார்க்கிற போது, பல்லக்கில் பார்க்கிற போது ஒரு விதமான ஆனந்தம், வாகனத்துல பார்க்கிற போது ஒரு விதமான ஆனந்தம், தோழிகாலத்துல பார்க்கிற போது ஒரு விதமான ஆனந்தம். இவை அனைத்துமே எனக்கு ஆனந்தத்தையும் கொடுத்தாலுமே எனக்குள்ள ஒரு சின்ன கிளேசம் இருந்துட்டே இருக்கு. ஏன் தெரியுமா? நான் தினம் அவஸ்தைப்பட்டுட்டே இருக்கேன், எனக்கு புரிய மாட்டேங்கிறது. நான் செய்த கர்மாவினால்தான் நான் அதை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்கிறது கிருஷ்ணா. அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறேன், ஏ கிருஷ்ணா குருவாயூரப்பா, என்னுடைய வாதரோகத்தை நீ நிவர்த்தி பண்ண மாட்டாயா? எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறியே, எல்லோரும் உன்னை கண்டு சந்தோஷப்படுகிறார்களே, உன்னையே பூஜிக்கிறார்களே, உனக்காகவே உன்னை பூஜிக்கிறார்களே, நானும் தானே உன்னை பூஜிக்கிறேன், என்ன வாதரோகத்தை நீ நிவர்த்தி பண்ண மாட்டாயான்னு ஒவ்வொரு தசகத்திலையும் கேட்கிறார். அவரே வெயிட் பண்ண சொல்றார், 100 தசகம் வரைக்கும். இப்போதான் நம்ம 42வது தசகம் முடிஞ்சு 43வது தசகம் பார்க்குறோம். கடைசி ஸ்லோகம் பார்க்குறோம். இந்த 43வது தசகத்துல வாதாத்மகம் தனுஜமேவ மயி பிரதூன்வன் வாதோத் பவான் மமகதான் கிமுனோதுனோஷி கிம் வா கரோமி புனரப்ய நிலாலயேஷ நிச்சேஷ ரோக சமனம் முகுரர்தயேத்வாம். என்ன சொல்றார்? ஹரே கிருஷ்ணா, ஹே பகவானே, சுழன்று வந்த சுழன்று காற்ற வாதரூபியான அசுரனை நீ இப்படி சம்ஹாரம் பண்ணியே, ஏவம் பிரதூன்வன், இப்படி அவனை சம்ஹாரம் செய்த தாங்கள் வாதத்திலிருந்து உண்டான எனது ரோகங்களை ஏன் நாசம் செய்ய மாட்டேன் என்கிறீர்கள்? கிமு நோ துனோஷி, என்னுடைய வாதரோகத்தை நிவர்த்தி பண்ணக்கூடாதா? நான் என்ன செய்வேன் கிருஷ்ணா? கிம் வா கரோமி, நான் என்ன செஞ்சேன், நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்ய போறேன்? எனக்கு உன்னை விட்டா யார் இருக்கா? நீதான் எனக்கு இந்த வாதரோகத்தை கொடுத்தவனும் நீதான், அதை நிவர்த்தி செய்ய போகிறவனும் நீதான்.
அதை எனக்கு நிவர்த்தி செய்யக்கூடாதா? நான் மறுபடியும் மறுபடியும் தங்களிடம் அல்லவோ மிச்சமில்லாத ரோக சாந்தியை, இந்த ரோகத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். இது நான் மட்டும் கேட்கல கிருஷ்ணா, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கேட்கிறார். நீ கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா? கொஞ்சம் கன்சிடர் பண்ணக்கூடாதா எங்களை எல்லாம்? திருஷ்ட்வா அத்பூதானி பகுஷோ நந்தகோபோ பிரகத்வனே வாசுதேவ வசோம் பூயோ மானசா மானயா மாச விஸ்மிதா அப்படிங்கிறார். இதுக்கு நடுவில் இந்த நாராயண பட்டத்திரி சொல்லச்சு, இந்த ஸ்ரீமத் பாகவதத்திலேருந்து ஒரு சின்ன விஷயத்தை சொல்றார். இந்த பாகவதம் சொல்றது என்ன சொல்றதுன்னா, இந்த குழந்தைய கையில வாங்கின நந்தகோபன் இருக்கானே, நந்தகோபன் உடனே கையில வாங்கினோன்னு எல்லாரும் பிரிச்சுக்கிறா, ஒவ்வொருத்தருட்டையும் இந்த குழந்தை போறது. ஆனா இந்த குழந்தை சிரிக்கிறது, எல்லோரும் சிரிக்கிறா, எல்லோரும் அழறா, எல்லோரும் சந்தோஷப்படுறா, எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான ஆச்சரியங்கள் இருக்கு. இவைகள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிற நந்தகோபன் யோசிக்கிறானா, ஹே கிருஷ்ணா, நான் வசுதேவரை போய் பார்த்தேன். அந்த வசுதேவர் 5 தசகத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கிறத நாம பார்த்தோம். நீ சீக்கிரம் போ, கிருஷ்ணனுக்கு ஏதாவது ஆயிட போறது, நீ சீக்கிரம் போ. அவர் அப்பயே சொன்னார் வசுதேவர். ஆச்சரியமா இருக்கு, அவர் சொன்னதெல்லாம் நான் நினைச்சு நினைச்சு பார்க்கிறேன். மேலும் மேலும் ஆச்சரியப்பட வைக்கிறது. வசுதேவர் சொன்ன வார்த்தைகளை தான் நான் திரும்பி திரும்பி எண்ணி பார்க்கிறேன். கிருஷ்ணா, எப்படி உன்னை வசுதேவர், இவனுக்கு புரியல, நந்தகோபருக்கு புரியல, வசுதேவர் தான் உன்னுடைய தந்தை அப்படிங்கிறது இவரால் உணர முடியல. அவர் சொல்றார், கிருஷ்ணா, வசுதேவர் அப்பயே சொன்னார், ஆனால் உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு கூடவே சொல்லி அனுப்பிச்சார். எனக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். ஏன்னா நான் என் மனசுக்குள்ள நினைச்சுட்டு இருக்கேன், அடுத்தது கூப்பிட போறார். யார? இந்த குழந்தைக்கு ஜாதகரணம் நாமகரணம் பண்றதுக்காக வரார். கர்க மகர்ஷி வரார். அவர் என்ன நாமகரணம் பண்றார், எப்படி பண்றார் அப்படிங்கிறது அடுத்த தசகத்துல நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாலேயே இந்த குழந்தை நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னு வசுதேவர் சொன்னாரேன்னு ஆச்சரியமா பார்க்கிற உன்னை நாங்களும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஆச்சரியமா தான் பார்த்துட்டு இருக்கோம். எதுக்கு பார்க்கணும் தெரியுமா? நீதான் எங்களை படைத்தவன், நீதான் எங்களுக்கு கர்மாவையும் உண்டாக்கி கூடியவன். உன்னைத்தான் நாங்கள் எல்லோரும் வேண்டுகிறோம், எங்களுடைய ரோகங்களையெல்லாம் நிவர்த்தி செய்வாயாக அப்படின்னு பிரார்த்திக்கிறார் நந்தகோபன். கிருஷ்ணன் கிட்டங்கிறது மட்டும் இல்லை, நாராயண பட்டத்திரியும் கிருஷ்ணன்கிட்ட பிரார்த்திக்கிறார். அவர் மட்டுமல்ல, நாம எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணன்கிட்ட பிரார்த்திப்போம். நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.